சரண் சிசிடிவி கம்ப்யூட்டர் சர்வீஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரு 5, 6 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சரணுக்கு நெருங்கிய ஒரு நண்பன் அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. சரண் என்ன பண்ணுறாருன்னா, தன் நண்பன்கிட்ட எல்லா ரகசியம், எல்லா நுணுக்கங்களும், வேலை பற்றின எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து முழுக்க முழுக்க நம்பிட்டாரு. சரண் கொஞ்ச நாளில் உடல்நலம் சரியில்லாதனால வீட்டிலேயே 1 மாத காலமாக இருந்த நேரத்தில் இந்த நண்பன் சரணுக்கு துரோகமான ஒரு விஷயத்த செய்கிறாரு. என்னன்னா, தனியாக அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து சரணோட எல்லா கஸ்டமரையும் அவர் பக்கம் இழுத்துடுறாரு. சரண் உடல் நலம் சரியில்லா நல்லா ஆனதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனியில் யாருமே இல்லை. கம்பெனியும் காலியாக இருக்குது. ஏமாற்றம் மட்டும் அல்ல, உடம்பு இன்னும் உடைஞ்சி மனசு உடைஞ்சி போய் கம்பெனி போச்சு, நம்பிக்கை போச்சு. ஆனால் சரண் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இப்படிப்பட்ட நண்பர்களை நாம் நம்பவே கூடாது. அதனால் அவர் சோர்ந்து போல, விழுந்துட்டோம், நம்ம திரும்ப எழுந்துக்கணும்னு முடிவு பண்ணா இப்போது ஆன்லைன் மூலமாக திரும்ப ஆரம்பித்து அந்த கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு சரண். உன்னை யார் ஏமாத்தினாலும் நீ நேர்மையாயிரு, ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவார். நீ விழுந்த இடத்துலயே உன்னை நிமிர வைப்பார், திரும்ப வாழ்க்கையை உயர்த்துவார். மாற்றம் உங்கள் கையில் தாங்க இருக்குது.